விருச்சக ராசிக்கு தனாதிபதி அவருக்கு யார் அப்படி பார்த்தீங்கன்னா குரு. தனாதிபதியே வந்து குரு தான். அவங்களுக்கு வாக்குஸ்தானாதிபதி குருவாகவே வராரு. குருவை தான் பிடிக்கணும். குரு தான் இவங்களுக்கு மெயின். ஆன்மீக பயணம், ஆன்மீக ரீதியான ஒரு பணிகள் இவங்க இது மாதிரி எல்லாம் மேற்கொண்டாங்கன்னா இவங்களுக்கு சக்ஸஸ். இவங்களுக்கு அதுக்கான அதுலேயே ஒரு தொழிலை கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து அதில் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு பண வரவு அது மூலியமாக வரும். 12 இதுலேயே வந்து இவங்கள தான் சூரியன் வராத ஒரு விஷயம், இந்த தனாதிபதி வராது, இதெல்லாம் வந்து நல்ல கொடுப்பனலாக இருக்கிறது. அந்த இடத்துல சந்திரன் நீச்சமான அமைப்பு இருக்கிற இந்த ஒரு இதனால அவங்களுக்கு ஒரு சில நேரங்கள் வந்து அவங்களுடைய வலிமையை அவங்களுக்கு உணர மாட்டாங்க. உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. இந்த விருச்சிக ராசினியர்களுக்கு பணம் வசியப்படணும்னா என்ன பண்ணலாம்? விருச்சக ராசிக்கு தனாதிபதி அவருக்கு யார் அப்படி பார்த்தீங்கன்னா குரு. தனாதிபதியே வந்து குரு தான். அவங்களுக்கு வாக்குஸ்தானாதிபதி குருவாகவே வராரு. அதனால் குரு வந்து இவங்களுக்கு குருவை தான் பிடிக்கணும். குரு தான் இவங்களுக்கு மெயின். அதே மாதிரி லாபாதிபதி புதன் இவங்களுக்கு. லாபாதிபதியும் 8 அவரே வராரு. அதனால் இவர் லாபாதிபதியாகவும் இவரும் வர்றது, தனாதிபதி குருவும் வர்றதுனால இவங்க வாக்கு தனம் குடும்பம் அப்படின்ற ஸ்தானம் தனுசு. காலபுருஷனுக்கு அது 9ஆம் இடம். ஆன்மீக பயணம், ஆன்மீக ரீதியான ஒரு பணிகள் இவங்க இது மாதிரி எல்லாம் மேற்கொண்டாங்கன்னா இவங்களுக்கு சக்ஸஸ். இவங்களுக்கு அதுக்கான அதுலேயே ஒரு தொழிலை கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து அதில் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு பண வரவு அது மூலியமாக வரும். அது மூலியமாக வரதுக்கான அமைப்பு நிறையா இருக்குது. அதே மாதிரி ஆசிரியர் பணியெல்லாம் இவங்களை நான் தேடி வரும். இவங்களுக்கு அந்த மாதிரி மூலயமா வந்து பண வரவுலாம் வர்றதுக்கான அமைப்பு. அப்படி தான் ஒரு வருமானம் வரணும் அப்படின்னு இவங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கும். ஒரு சிலருடைய கிரக அமைப்புகள் அதில் பொதுவான பலன் இது. தனாதிபதியே குரு. அதனால் இவருக்கு அதிபதியாக குருவே வர்றது வந்து ரொம்ப விசேஷம்தான். அதனால் இவங்களுக்கு வாக்கு நல்லாவே இருக்கும், நல்லாயிருக்கும். இருந்தாலும் இவங்களோட அருமை இவங்களுக்கே தெரியாது. என்ன அப்படின்னா இவங்களுக்கு கிரகங்கள் எல்லாம் ஒத்துழைக்கும். விருச்சக பொறுத்த வரைக்கும் சந்திரன் அங்கே நீச்சமாகிற ஒரு தன்மையினால் இவங்க தாயாரெலாம் ரொம்ப தியாக மனப்பான்மை கொண்டவர்கள். ஏன்னா நீச்ச கொண்ட ஒரு இது தாயார் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. தாயாரால் சில நேரங்கள் கொஞ்சம் மனக்கசப்பு வரலாம். இந்த மாதிரிலாம் இவங்க மனதளவில் கொஞ்சம் தொய்வு வரும் இவங்களுக்கு அடிக்கடி. சந்திரன் நீச்சத்தன்மை உள்ள அந்த ராசினால். ஆனால் அவங்களுக்கு அமைப்பு என்னவோ சூப்பராக இருக்கும். ஏன்னா சூரியன் வந்து இவங்களுக்கு வந்து 10க்குரியவராக வராரு. அதனால் 12 இதுலேயே வந்து இவங்கள தான் சூரியன் வராத ஒரு விஷயம், இந்த தனாதிபதி வராது, இதெல்லாம் வந்து நல்ல கொடுப்பனலாக இருக்குது. என்னென்னா லக்னமும் ராசியும் விருச்சகமாக இருக்கிறது. அந்த இடத்துல சந்திரன் நீச்சமான அமைப்பு இருக்கிற இந்த ஒரு இதனால அவங்களுக்கு ஒரு சில நேரங்கள் வந்து அவங்களுடைய வலிமையை அவங்களுக்கு உணர மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை தவிர. ஆனால் இவங்களுக்கு அமைப்பு என்னவோ ரொம்ப அருமையாக அவங்கள சுற்றி நல்லாவே அமையும். அவங்க அதை நோட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு புரியும். அதெல்லாம் கொஞ்சம் தியானம் பண்ணி, நான் சொன்ன மாதிரி இந்த மெடிடேஷனில் மொட்டை மாடிக்கு போயிட்டு தியானம் பண்ணுறது, அந்த இவர் நிலாவோட அந்த ஒளி வந்து நம்மகிட்ட படுற மாதிரி, அம்பாள் கோயிலுக்கு போகிறது, இதெல்லாம் வந்து நல்ல ஒரு வலிமையை கொடுக்கும், மன வலிமையை கொடுக்கும். இது அவங்களுக்கு அதை இது பண்ணாலே மற்ற எல்லாமே உங்களுக்கு. இன்னும் சொல்லப்போனால் இந்த வருடம் வந்து விருச்சகத்துக்கு இவ்வளோ நாள் கடந்த ஒரு வருடம் அவங்களுக்கு இனம் புரியாத பயம், கவலை, பாஸ்ட்டை நினச்செல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஃப்யூச்சரை நடக்காத ஒரு விஷயத்தை நினச்செல்லாம் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ வரப்போகிற குரு இந்த வருடம் ரொம்ப சூப்பராக இருக்கிறது விருச்சகம் தான். ஆனால் இவங்க இதெல்லாம் நல்லா ஆயத்தப்படுத்திக்கிட்டாங்கன்னா வரப்போகிற குரு வந்து இவங்க பயன்படுத்திக்கலாம். சூப்பராக இருக்கும். அதாவது வந்து குருவே வந்து வர்றதுனால வந்து விருச்சிகத்துக்கு வந்து பலன் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ வரப்போகிற பயிற்சியும் நல்லா இருக்குது அவங்களுக்கு விருச்சிகத்துக்கு. இன்னொன்று ஒரு 4 மாத காலம் தான் நல்லாயிருக்கும். ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ வந்து எல்லாருடைய தேவையுமே வந்து பணம் தான் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிட்டோம். ஸோ இந்த பணம் நம்ம வீட்டில் சேரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? முதல்ல ஓம் சரவணபவா. முதல்ல என்ன சொல்லணும், பண வரவுக்கு எல்லாருக்குமே தெரியும் சுக்கிரனோட ஆதிக்கம் நல்லா இருக்கணும். சுக்கிரன் வலிமை பொருந்திய ஜாதகருக்கெல்லாம் பண வரவு வந்து நல்லாவே வந்துட்டுருக்கும். வந்து தனக்காரகர் குருவோடைய அருளும் நம்மளுக்கு வந்து வேணும். இது 2 கிரகங்கள் வந்து இப்போ டெய்லி பண வரவு, தின கூலி, தினமாக அந்த மாத வர்றது, இது எல்லாமே வந்து சுக்கிரனை சேரும். அந்த பண வருமானத்துக்கு வந்து சுக்கிரன். பெரும் பணம் அப்படின்னு சொல்கிறது வந்து குரு. ஃபிக்ஸடில் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இவர் பெரும் பணத்தை குறிக்கிறது லட்ச கணக்கில் வந்து நம்மக்கிட்ட ஒரு இருக்குது அப்படின்னா அது குருவை வந்து சேரும். இப்போ நம்ம சுக்கிரனும் குருவும் ரொம்ப மெயினான கிரகமாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த பணவரவுக்கு என்னெல்லாம் செய்யலாம்? கண்டிப்பாக சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணணும், சுக்கிரனை இயக்கணும். நம்மளோட ஜாதகத்தில் அவர் எப்படி வேணால் இருக்கட்டும், ஒரு நீச்சமாக இருக்கலாம், பக்ரமாக இருக்கலாம், மஸ்தகமாக இருக்கலாம். ஒரு ஜாதகத்துக்கு சுக்கிரன் தசை வந்திருக்கலாம், வராமல் இருக்கலாம். எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்காது.
அதனால் சுக்கிரன் வந்து பொது கிரகம். அது வந்து பொதுவான எல்லா கிரகங்கள் ஒரு இது மாதிரி சுக்கிரனும் ஒரு பொதுவான நவகிரகத்தில் ஒன்று. அதுக்குரிய காரகத்துவத்தை நம்ம எடுத்துக்கணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பாக சுக்கிரன் குறிய உலோகம் வெள்ளி. அதே மாதிரி சுக்கிரனோட பயிர் மொச்சப்பயிறு வந்து நம்ம எடுத்துக்கிறது, உணவில் எடுத்துக்கிறது. மொச்சப்பயிறு வந்து கொஞ்சம் பேருக்கு ஏதாவது சுண்டல் செஞ்சு கொடுக்கலாம். வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் இதெல்லாம் வந்து வழிபாடு மாதிரி சின்ன சின்ன வழிபாடுகள் தான். நம்ம இதை தின இதில் வந்து இதை சேர்த்துக்கணும். தினமும் என்னெல்லாம் செய்கிறோமோ அதில் இது ஒன்றும் ஒரு வாடிக்கையாக நம்ம வந்து வச்சுக்கிட்டோம்னா அதில் அந்த சுக்கிரனோட சிந்தனைகள் நம்மளுக்கு இருந்துகிட்டு இருக்கணும். இன்னொன்று வந்து நல்ல அலங்காரம், நல்ல ஒரு ரொம்ப சிம்பிளாக பெருசாக வந்து நகை ஆபரணங்கள்லாம் இருந்தால் தான் நம்ம இது பண்ணிக்கணும். ரொம்ப சுத்தமாக நீட்டாக, அது சுக்கிரனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நேர்த்தியான கரெக்டாக இருக்கும். நேர்த்தியான இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். நீட்டாக நம்ம ட்ரெஸ் பண்ணணும். அதாவது ஆடம்பரமாக இருக்கணும்லாம் கிடையாது. அதே மாதிரி பெரிய கவர்ச்சியான ஒரு இதுவெல்லாம் தேவையே இல்லை. நேர்த்தியாக நல்லா சுத்தபத்தமாக நல்லா இருக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிறதுல நல்லா நல்லா பயன்படுத்தணும். ஒரு மாதிரி அழுக்காக இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் நம்ம அது கொஞ்சம் சுத்தமாக இருக்கிறது, 4 துணியாக இருந்தாலும் அது சுத்தமாக உடுத்தணும். அது சுக்கிரனுக்கு வந்து அது ரொம்ப முக்கியம். இன்னும் சுக்கிரனுக்கு ஆபரணம் அப்படின்னு சொன்னால் வெள்ளி பொருளை சொன்னேன். வெள்ளி வந்து நிச்சயமாக வந்து சுக்கிரன் வந்து பணத்துக்கு ஒரு அதிபதியாக இருந்தாலும், ஆடை ஆபரணங்கள் இதுக்கான இதாக இருந்தாலும், சுக்கிரன் வந்து கலத்திரக்காரகர். அவர் வந்து மனைவியை குறிக்கிற ஒரு இது. கலத்திரம் அப்படின்றது பொது, ஆணுக்கு பெண்ணுக்கும் ரெண்டுமே திருமணத்துக்குரிய கலத்திரக்காரகர். பெண்ணுக்கு வந்து குறிப்பாக வந்து செவ்வாயை சொல்லுவாங்க, பொதுவான கிரகம். அப்போ சுக்கிரன் வந்து மனைவியை குறிக்கிற கிரகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போது இப்போ சுக்கிரன் மனைவி கணவன் மனைவிக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடோ இல்லை ஒரே இது பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த வெள்ளி காப்பு வந்து போட்டுக்கலாம். கையில் வந்து வெள்ளி காப்பு, இது சுக்கிரமேடில் வந்து போடும். அந்த வெள்ளி காப்பு அப்படின்றது அந்த சுக்கிரமேடில் போடும். அப்போ இது ஒரு சின்ன பரிகாரம். நம்ம அந்த வெள்ளி காப்பு போடுறதுன்றது கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அந்யோன்யம். கணவர் வந்து ஆண்கள் வந்து இதை போட்டுக்கிறது ரொம்ப விசேஷம். இது வந்து நல்லாயிருக்கும், அது போட்டு பாருங்களேன். வெள்ளி காப்பு போட்டிருக்கிறது அது ரொம்ப நமக்கு வந்து கீழே வந்து விழற மாதிரி ரொம்ப லூஸாக அப்படிலாம் அதை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி போடணுன்றது அது டிஸ்டர்பாக நமக்கு இருக்கக்கூடாது. அது நல்லா அது இருக்கிற மாதிரி நல்லா இருக்கணும். அந்த மாதிரி போட்டுக்கலாம். வெள்ளிக்கூடிய மொச்சப்பயிறு சொல்லியிருந்தேன். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன இதுதான். அதே மாதிரி வீட்டில் வந்து சுத்தபத்தமாக இருக்கணும். அப்புறம் சாம்பிராணி போடுறது, வாசனை திரவியங்கள் சுக்கிரனை குறிக்கிறது. வாசனை திரவியம் நிறைய பேருக்கு சென்ட்டெல்லாம் பிடிக்காது. நிறைய பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறதுலாம் ஸ்மெல்லெல்லாம் பிடிக்காது. ஜவ்வாது இது போல் இந்த மாதிரி நாட்டு மருந்து கடையில் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக எடுத்து நம்மளோட அந்த உடலில் எங்கேயாவது அது மாதிரி கொஞ்சம் நம்ம தேய்ச்சிக்கிறது நம்மளுக்கு அந்த வாசம் நல்லாயிருக்கும். அந்த உள்ளே இருக்கிற அந்த இது நல்லாயிருக்கும். ஓகே, சுக்கிரனுக்கு வந்து சுத்தமாக இருக்கிறதும் வந்து எளிமையாக இருக்கும், நல்ல நேர்த்தியாக இருக்கணும். அப்படின்றத விட நல்லா எவ்வளோ நமக்கு ஆடம்பரமாக நல்லா பண்ணுறவங்க இருக்கிறவங்க நல்லா பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இவ்வளோதான் என்னால் பண்ண முடியாது அந்த ஒரு அது நொந்துக்க கூடாது. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை அழகாக நேர்த்தியாக பண்ணி நம்ம ஹாப்பியாக இருக்கணும். அது சுக்கிரனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ நம்மக்கிட்ட இன்னும் வசியப்படும். ஓகே, இப்போ நமக்கு இருக்கிறத வந்து நம்ம நல்லா வச்சுக்கும் போது சுக்கிரனுக்கு வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குதுன்ற போது நமக்கு அது வசியப்படும். ஓகே, இப்போ சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இருந்தாலே வந்து பணம் அது வந்து பொதுவாக நீங்கள் அது பார்க்குற ஜாதகத்தை பொறுத்துமா நீங்கள் பார்த்தா கூடமே அது இருக்குது, வலிமை இருக்குது, பொருந்தி இருக்குன்றதை பார்த்து சொல்லணும். அது இல்லாமையும் நம்ம சுக்கிரனை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம வசியப்படுத்தலாம். ஓகே, அதுக்காக இந்த இது சூப்பர் மேம், சூப்பர். உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ்.